மதுரையில் தி பெடரல் ஆங்கில இணையதளம் மற்றும் வேல் மருத்துவமனை சார்பில் மதுரை மாரத்தான் போட்டி நடைபெற்றது. உடல் நலம் மற்றும் எலும்பு பாதுகாப்பின் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். ஆண்களுக்கு 10 கிலோமீட்டர் தூர மாரத்தான் போட்டியை வேல் மருத்துவமனை நிறுவனர் சுப்பிரமணியன், வாக்கிங் ஷூ கம்பெனி நிறுவனர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பெண்களுக்கான 5 கிலோமீட்டர் தூர மாரத்தான் போட்டியை டக்கர் மோட்டார்ஸ் கம்பெனியின் நிறுவனர் பிரகல்யாராஜ், ரெப்கோ வங்கி முதுநிலை மேலாளர் மகேஷ் பிரபு ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளும் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டன. இன்னைக்கு 1800 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. 1800 நிறைய பேர் ஆண்கள் பெண்கள் பிரிவு 2 பேருமே. ஆண்கள் 10 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்காங்க, பெண்கள் 5 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்காங்க. 5 பேர் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு உற்சாகமான நாள். காலையில் 5 o'clock அவ்வளோ டிசிப்ளின்டா எல்லாருமே இங்கே இருந்தாங்க. நீங்கிறப்ப அதுவே தெரியுது உங்களுக்கு அவ்வளோ டிசிப்ளின் எல்லாரும் வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஹெல்த்தை ஓரியன்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு அதோட அசசரிஸையும் நம்ம ஓரியன்ட் பண்ணணும்ன்றதுல முக்கியத்துவம் இருக்கு. ஸோ இன்னைக்கு வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. இதுல ஸ்பான்சர்ஸோட துணையா இருக்கட்டும், இல்ல ஆர்கனைசர்ஸோட துணையா இருக்கட்டும், இட் ஹாஸ் கான் அண்ட் ரீச் த ரைட் பீப்புள். ஸோ தேங்க்ஸ் புதிய தலைமுறை. இவ்வளோ வியூவர்ஸ் இவ்வளோ மதுரையில ரீச் பண்ணிருக்கீங்கன்ற போது ரியலி சர்ப்ரைஸ்டு. எனக்கு இது சித்திர திருவிழா பார்த்த ஃபீலிங்ஸ் இருக்கு. மாரத்தான்ன்றது நீங்க ஹெல்தியான ஒரு விஷயம் பண்றீங்க. எவ்வளோ விஷயங்கள் என்டர்டைன்மெண்ட் இருக்கையில இந்த மாதிரி ஹெல்த் ஓரியன்டா ஒரு மீடியால இவ்வளோ முன்னெடுத்து இந்த வாய்ஸ் பாத்தீங்கன்னா புதிய தலைமுறைக்கு இவ்வளோ பேர் ரீச் பண்ணிருக்கீங்கன்னு போது சோ ஹாப்பி.